அக்டோபர் 17, 1834 பீட்டர் ஜூலியன் எய்மார்ட் உதவி பங்கு தந்தையாக ஷாட் என்னும் பங்கில் நியமிக்கப்பட்டார். இது ஏறக்குறைய 2300 பேர் வசிக்கும் ஒரு மிகப்பெரிய பங்காக கிரனோபிளில் இருந்து ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது இறை நம்பிக்கையுள்ள கிறிஸ்துவர்கள் வாழும் ஒரு நகரமாகும். அக்டோபர் 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தையான ஜான் ஜோசப் என்பவர் தன்னுடைய புதிய இணை பங்கு தந்தையான பீட்டர் ஜூலியனை மக்களுக்கு அறிமுகம் செய்தார். 1834 முதல் 37 வரை பீட்டர் ஜூலியன் தன் பணியை சீரும் சிறப்புமாக ஆன்மீகம், கல்வி நிலை மற்றும் இறைப்பணி என்ற 3 நிலைகளில் நிறைவேற்றினார். ஆன்மீக அளவிலே பீட்டர் ஜூலியன் தனக்கென ஒரு ஆன்மீக ஒழுங்குமுறைகளை வகுத்து கொண்டு அதன்படி தன்னுடைய சுய ஒழுக்கம், ஆன்மீக பயிற்சி, இறை உணர்வை புதுப்பித்தல் போன்ற கட்டுப்பாட்டான வாழ்வை துவங்கினார். ஆன்மீக உணர்வோடு சேர்ந்து தன் அறிவையும் வளர்த்து கொள்ளும் வண்ணம் தன்னுடைய சொந்த முயற்சியால் இறை வார்த்தையை ஆழ்ந்து படித்தல், இறையியல் ஆழ்ந்துணர்தல் மற்றும் அறிவியல் சார்ந்த திரு அவை வரலாற்றையும் கற்று தன்னை செம்மையான முறையில் தயார்படுத்தினார். இவை அனைத்திற்கும் மேலாக பீட்டர் ஜூலியன் பேரார்வத்துடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் தன்னுடைய இறைப்பணியை செய்து வந்தார். குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்தல், ஆழ்ந்த அறிவையும் இறை சிந்தனையையும் ஊட்டும் வண்ணம் மறையுரை செய்தல், மக்கள் தன்னை அணுகி கேட்கும் பொழுதெல்லாம் மறுக்காமல் பாவர் சங்கீர்த்தனம் அளித்தல், உடல் நோயால் அவதியுறும் மக்களை சென்று இல்லங்களிலே சந்தித்தல், இவை அனைத்திற்கும் மேலாக ஏழைகள் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். பீட்டர் ஜூலியன் இணை பங்கு தந்தையாக தினம்தோறும் இறை வார்த்தையை வாசிப்பதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார். காலையிலும் மாலையிலும் நற்கருணை ஆண்டவர் முன் ஜெபிப்பதையும் தவறாமல் கடைபிடித்தார். பங்கு மக்கள் மத்தியில் இவருக்கென ஒரு தனி அன்பையும் அடையாளத்தையும் சம்பாதித்தார். காரணம், எப்பொழுதும் தான் தாராள உள்ளத்தோடு தன் கை செலவிற்கு கொடுக்கப்பட்ட சிறிய தொகையை கூட ஏழைகளுக்கு கொடுத்தவராய், அனைவரும் இவரை வெறுங்கையர், இவர் கையில் பணமே சேராது மற்றும் கசியும் பாத்திரம் போன்றவர் என்றெல்லாம் இவர் குறித்து பேச ஆரம்பித்தனர். இங்கு இருக்கும் பொழுதுதான் தன் பங்கிற்கு அருகில் உள்ள ரோமான்ஸ் என்ற இடத்திற்கு பரிச்சயமானார். அங்கு அவருக்கு அருளப்பட்ட சிறப்பு அருளை குறித்து தன் வாழ்நாள் முழுவதும் பீட்டர் ஜூலியன் பேசினார். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் சிறப்பாக இறைப்பணியை செய்த பிறகு இங்கிருந்து மோன்டினாட் என்ற பங்கிற்கு பங்கு தந்தையாக மாற்றப்பட்டார். அவர் குருவாக இருந்தபொழுது தங்கியிருந்த அறையானது இன்றுமாக அவருடைய பிரசன்னத்தையும் அவர் செய்த பணிகளையும் நினைவூட்டும் நினைவு சின்னமாக கருதப்படுகின்றது. பீட்டர் ஜூலியனின் பெயரில் ஒரு வீதி ஒன்று ஆலயத்தின் அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இளம் குரு, இளம் இரத்தம், இளம் உத்வேகம். பீட்டர் ஜூலியன் தன்னையே இறை மக்களுக்காக கையளித்த இந்த இடமானது இன்றுமாக அனைவரையும் கவரும் ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது. எம் புனிதரை பேரன்போடு தம் பிள்ளையாக உருவாக்கிய இப்பங்கையும் பங்கு மக்களையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். புனித பீட்டர் ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம். புனித பீட்டர் ஜூலியனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம்.